ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் மேக்கிங். ஸோ கண்டென்ட் மேக்கிங் தான் பார்த்தா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் பீப்புள் நம்ம வந்து யூடியூப் சேனல் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச் பண்ணிக்கிறதுல நம்ம பார்க்க போகிறோம். அது சில சப்ஸ்கிரைப் பண்ணி தான் மறக்காம முறை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. கண்டிப்பாக இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் ப்ரெஸ் பண்ணினா அங்கே போகிற எல்லா நோட்டிஃபிகேஷன் கைஸ். சரி, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டென்ட். ஸோ கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃபைன்ட் ஒரு ஆடியன்ஸாக தான் இருக்கணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு ஆடியன்ஸை பார்த்தீங்கன்னா கவனத்தை ஈர்க்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா போய் ரீச் ஆகும். ஸோ அந்த ரீச் ஆகிற பீப்புள்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோஸை பார்த்து அவங்க பிடிச்சிருந்தா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு அவங்க தான் முடிவெடுப்பாங்க. ஸோ நீங்கள் போகிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஹை ரேஞ்சாகவும் இருக்கணும், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கணும். ஸோ அந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதை வேணா இருக்கட்டும், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் வந்து தெளிவாக சொன்னீங்கனாலே போதும். ஸோ மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அது மூலம் பார்த்தீங்கன்னா கிளியர் கிறிஸ்டிலாக சொல்லணும். ஸோ அதுக்கு அவ்வளோ கிளியர் கிறிஸ்டில் இல்லை. ஸோ உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் உங்களோட பெட்டர் குவாலிட்டியான வீடியோஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபேக்காக சொல்லணும் எந்த அவசியமே கிடையாது. நீங்கள் ஃபேக்காக போட்டால் தான் சுத்தமாக பிடிக்காமலே போய் உங்களுடைய பர்டிகுலர் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கவே முடியாது. ஸோ நீங்கள் அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான வீடியோஸை நீங்கள் வந்து கொஞ்சம் தெளிவாகவும் நிதானமாகவும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரீச் கிடைக்கும்.